ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு இனோவேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ கிளாஸ் 2 டேர்ம் 3 இங்கிலீஷ் செகண்ட் யூனிட் பீப்புள் ஹூ ஹெல்ப் அஸ். ஸோ இந்த லெசனை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். People who help us. Dear children, ஸோ நம்மளை சுற்றி நிறையா பீப்புள்ஸ் இருக்காங்க. நிறையா பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹெல்ப் டிஃப்ரெண்ட் பீப்புள் கிட்டேருந்து கிடைக்குது. அதில் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். I will be an astronaut one day. So Valli is saying she will be an astronaut one day. Will you take me with you? What the goat is asking? Will she take him? Okay, so அவனையும் அந்த கோட்டையும் கூப்பிட்டு போயான்ட்டு வள்ளிக்கிட்ட கேட்குது. Okay, now see here, name the pictures. Some of the pictures are given here. You have to write them. Oh, who are they? So what is the first picture seen here? So he is a chef, isn't it? A person who cooks is called chef. Then she is a pilot and he is a doctor. So you have to write chef, pilot, doctor. Fill in the blanks with his or her. So நீங்கள் his or her யூஸ் பண்ணணும். his எங்கே யூஸ் பண்ணுவீங்க? மென்னாக இருக்கும்போது. ஓகே, ஜென்ஸாக இருக்கும்போது மென்னை நம்ம ஹிஸ்ன்னு சொல்லுவோம். லேடிஸை நம்ம ஹர்ன்னு சொல்லணும். கேர்ளை ஹர்ன்னு சொல்லணும். Now see here, she is a teacher. ஸோ இங்கே his யூஸ் பண்ணணுமா her யூஸ் பண்ணணுமா? You have to use her. Okay, her name is Mitra. He is a singer. His name is Bala. Dear children, this is a look and say part. Now see here, different persons who help us is given here and their instruments also given here. What are the things they will use is also given here. Now who is he? He is a teacher. இது யார்? இது teacher. Teacher கிட்ட என்ன இருக்கும்? book. Teacher, book. Doctor, okay, she is a doctor and she will have a stethoscope. Okay, இது stethoscope. Postman will have a letters. Shopkeeper na யாரு? கடைக்காரங்க இல்லையா? So he is a shopkeeper. Fisherman, he will have net. Now taxi driver, that he is a driver. Driver will have an van. Next, firefighter. So he is a firefighter. He will have a hose. Okay. Engineer, helmet. Tailor, cloth. Carpenter, saw. Policeman, baton. பைலட், ஏரோப்ளைன். ஸோ நம்ம இப்போ இந்த பேஜில் என்ன பார்த்தோம்? டிஃப்ரெண்ட் பர்சன் ஹூ ஹெல்பர்ஸ் நம்ம லேர்ன் பண்ணோம். அதே அவங்க என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுறாங்கங்கிறதும் நம்ம இந்த பேஜில் பார்த்தோம். isn't it? Now here is the poem related to the lesson. Okay, இந்த poem இப்போ நம்ம லேர்ன் பண்ணலாம். The farmer in the field. ஸோ farmer, நம்ம ஃபார்மரை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க எல்லாரும் இருந்தாலும் நம்மளுக்கு ஃபார்மர் இஸ் அ வெரி எசென்ஷியல். பிகாஸ் ஃபார்மர் கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு ஃபுட்டே கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நீட் என்ன? பேசிக் நீடில் ஃபுட்டு தான் வரும். isn't it? ஸோ we get food from the farmers only. ஸோ what is about the farmer? அந்த ஃபார்மரை பற்றி தான் நம்ம இந்த போயமில் பார்க்க போகிறோம். ஃபார்மர்னா யார்? விவசாயி. ஓகே, ஸோ அந்த ஃபீல்டுனா அவங்க விவசாயம் பண்ணுற நிலம் தான் நம்ம ஃபீல்டுன்னு சொல்லுவோம். The farmer plants the seeds. The sun comes out the shine. ஸோ யார் சீட்ஸ் பிளான்ட்? ஃபார்மர் என்ன பண்ணுவாங்க? He will plant the seeds. அதாவது சீட்ஸ் விதைகள் இருக்கு இல்லையா, அதை அவங்க பிளான்ட் பண்ணுவாங்க. விதையிலேருந்து தான் நம்மளுக்கு பிளான்ட்டே கிடைக்கும். ஓகே, the sun comes out to shine. Hey ho, the derry ho. The sun comes out to shine. So now the sun comes out. So sun இருந்தால் தான் பிளான்ட்டே வளரும். It is also an
important agent for growing plant. Okay, so sun வெளியில் வருது, அது ஷைன் பண்ணும்போது எது மேலே விழுகுது? It is falling on the seed. Okay, the sun comes out to shine. The rain begins to fall. So now என்ன ஆகுது? மழை வருது. Okay, the seeds begin to grow. மழை வரும்போது என்ன ஆகும்? அந்த சீடு போட்ட விதைகள் எல்லாமே முளைச்சு பிளான்ட்டாக வருது. Hey ho, the dairy ho. The seed begins to grow. Now the seed is growing. அந்த விதை வந்து முளைக்குது. Okay, the vegetables are here. The farmer takes them to out. ஸோ த வெஜிடபிள்ஸ் இப்போது நல்லா பிளான்ட்டாக மரமாக அது வளரும் போது என்ன ஆகுது? அதுலேருந்து நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம கிடைக்குது. அந்த ஃபார்மர் என்ன பண்ணுறாங்க? அதை எடுத்துக்கிறாங்க. ஹே ஹோ த டெரி ஹோ, த ஃபார்மர் டேக்ஸ் தம் அவுட். நவ் இட்ஸ் டைம் டு ஈட். ஸோ ஃபார்மர் என்ன பண்ணுறாங்க? அதை எடுத்து எல்லாத்துக்கும் சேல் பண்ணணும் இல்லையா? எல்லாத்துக்கும் கொடுத்தா தானே எல்லாருமே சாப்பிட முடியும். isn't it? So we get the fruit and vegetable from the plant. Who gives that? The farmer gives that. Okay, the farmer takes them out. Now it's time to eat. Now it's time to thank. Okay, ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன? நம்மளோட ஒர்க் என்ன? அவங்க கொடுத்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம சாப்பிட வேண்டியது நம்மளோட வேலை. ஸோ சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கலாமா? வி ஷுட் தேங்க் them. ஓகே, ஸோ நம்மளுக்கு கொடுத்தது யார்? ஃபார்மர் தான் நம்மளுக்கு இந்த பிளான்ஸ் க்ரோ பண்ணி நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் தராங்க, நம்மளுக்கு நீடட் எல்லாமே தராங்க. ஸோ வி ஹாவ் டு தேங்க் த farmers. Hey ho, the dairy ho. Now it's time to thank. ஸோ நம்ம எப்போவுமே ஃபார்மரை வந்து மறக்கக்கூடாது. பிகாஸ் ஃபார்மர் தான் நம்மளுக்கு ஃபுட்டு தராங்க. நம்ம ஃபார்மர் இல்லைன்னா நம்மளுக்கு ஃபுட்டே இருக்காது. ஓகே, விவசாயம் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அக்ரிகல்ச்சர் இஸ் அன் எசென்ஷியல் திங். ஓகே, now see here, let me sing rhythmically. You just follow me. The farmer in the field. The farmer plants the seed. The sun comes out to shine. Hey ho, the dairy ho. The sun comes out to shine. The rain begins to fall. The seed begins to grow. Hey ho, the dairy ho. The seed begins to grow. The vegetables are here. The farmer takes them out. Hey ho, the dairy ho. The farmer takes them out. Now it's time to eat. Now it's time to thank. Hey ho, the dairy ho. Now it's time to thank. Okay, children. You read this poem again. Read பண்ணி by heart பண்ணி வச்சுக்கோங்க. Okay, it is good for learning. Okay, understand the poem well. Day dress. Class 2 children like Malini teacher a lot. So அவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸில் மாலினி டீச்சர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம்மா. ஓகே, ஸோ சில்ட்ரன், do you like me? If you like me, you mention me in the comment section. Okay, இந்த டீச்சரை உங்களுக்கு பிடிக்குமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, now here class is always full of fun. Tomorrow we will have a fancy dress competition show. fancy dress show. ஸோ அவங்க மாலினி டீச்சரை ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். அதனால் அவங்க மாலினி டீச்சர் என்ன சொல்கிறாங்க? நாளைக்கு நம்ம ஒரு கிளாஸில் ஒரு ஃபன் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் வாஸ் த ஃபன்? எல்லாருமே அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபேன்சி ட்ரெஸ் ஷோவில் வரணும். எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கணும்? we will have to dress up like a people who help us, says the teacher. ஸோ மாலினி டீச்சர் என்ன சொல்கிறாங்க? எல்லாருமே நம்ம ஹெல்ப்பர்ஸ். ஓகே, பீப்புள் ஹூ ஹெல்ப்பர்ஸ். ஓகே, நம்மளோட பீப்புள் ஹெல்ப்பர்ஸ் இருக்காங்களே அவங்கள மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Now the next day comes. The class is colorful. Everyone is dressed up. ஸோ எல்லாருமே நல்ல டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு கலர்ஃபுல்லாக வந்திருக்காங்க. ஓகே, மாலினி டீச்சர் இஸ் ஹாப்பி. Come on kids, talk about yourself, says the teacher. ஸோ அவங்க டீச்சர் என்ன சொல்கிறாங்க? வெரி குட், எல்லாருமே டிஃப்ரெண்ட் காஸ்டியூமில் வந்திருக்கீங்க, ஸோ அவங்கள பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு மாலினி டீச்சர் சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட், I am Varun. I am a farmer. I grow food for you. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் அந்த ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் யார் ஃபஸ்ட்டு வர்றது? அ ஃபார்மர். ஓகே, ஃபார்மர்னா விவசாயி. ஸோ அந்த பாயோட நேம் வந்து வருண் அண்ட் ஹீ சேஸ் தட் ஹீ க்ரோஸ் ஃப்ரூட் ஃபார் யூ. ஸோ நம்மளுக்கு ஃபுட்டெல்லாம் நம்மளுக்கு க்ரோ பண்ணி கொடுக்குறது நான் தான் அப்படின்ட்டு வருண் சொல்கிறான். ஓகே,
Now next is I am Charu. I am a dancer. I make you happy with my dance. So next வந்து டான்ஸர் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கிற அந்த கேர்ளோட நேம் வந்து சாரு. ஷீ இஸ் அ டான்ஸர். ஸோ டான்ஸர் என்ன பண்ணுவாங்க, நல்லா டான்ஸ் பண்ணி மற்றவங்கள வந்து ஹாப்பி பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் வாட் ஷீ இஸ் சேயிங். ஸோ ஐ மேக் யூ ஹாப்பி வித் மை டான்ஸ். நெக்ஸ்ட் ஐ ஆம் அப்துல். ஐ ஆம் அ பைலட். ஐ ஃப்ளை அப் இன் த ஸ்கை ஜூம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்திருக்கிறது அப்துல். அப்துல் என்ன சொல்கிறாங்க, ஐ எம் அ பைலட். நான் வந்து பைலட். பைலட் என்ன பண்ணுவாங்க, they will fly up in the sky. Okay, isn't it? They will ride the aeroplane. So aeroplane வந்து ஓட்டுறதே யார், பைலட் தான். பைலட் இல்லாமல் நம்மளுக்கு ஏரோப்ளைன் பறக்காது இல்லையா. ஸோ அதுதான் பைலட் அப்துலும் சொல்கிறாங்க. ஓகே, அப்துலும் அந்த மாதிரி தான் சொல்கிறான். நெக்ஸ்ட் ஐ ஆம் திவ்யா. ஐ ஆம் அன் இன்ஜினியர். ஐ பில்ட் ஹவுசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்திருக்கிறது திவ்யா. ஸோ ஷீ இஸ் அன் இன்ஜினியர். ஸோ அவன் வந்து இன்ஜினியர். அவன் என்ன பண்ணுவா, இன்ஜினியர் வந்து தே வில் பில்ட் த ஹவுசஸ். ஓகே, ஹவுசஸ் பில்ட் பண்ணுறது இன்ஜினியர்ஸ் தான். ஐ ஆம் நான்சி. ஐ ஆம் அ டாக்டர். ஐ ட்ரீட் சிக் பீப்புள். ஸோ டாக்டர் என்ன பண்ணுவாங்க, தே வில் ட்ரீட் த சிக் பீப்புள். உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டர்கிட்ட தான் போவோம், isn't it? The next student is I am David. I am a plumber. I mend and fix your pipes. நெக்ஸ்ட்டு டேவிட், அந்த பாய் வந்து என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான், பிளம்பர். ஓகே, பிளம்பர் என்ன பண்ணுவாங்க, ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பைப்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறது யார், ஃபிட் பண்ணுறது எல்லாமே பிளம்பர் தான். ஓகே, ஐ ஆம் புனிதா. ஐ ஆம் அ டீச்சர். ஐ டீச் கிட்ஸ். ஸோ புனிதா வந்து டீச்சராக வந்திருக்கா. ஓகே, டீச்சர் என்ன பண்ணுவாங்க, தே வில் டீச் த கிட்ஸ். குழந்தைங்க எல்லாத்துக்குமே சொல்லி கொடுப்பாங்க. தட் இஸ் த ஒர்க் ஆஃப் டீச்சர். நெக்ஸ்ட் ஐ ஆம் ரவி. ஐ ஆம் அ செஃப். ஐ லவ் குக்கிங் யம்மி ஃபுட்ஸ். ஸோ ரவி எந்த மாதிரி வந்திருக்காங்க, லைக் அ செஃப். ஓகே, செஃப்னா என்ன, சாப்பாடெல்லாம் செய்வாங்க இல்லையா, தே ஆர் செஃப். ஓகே, செஃப் வில் ப்ரிப்பேர் அ யம்மி ஃபுட்ஸ். ஓகே, தென் ஐ ஆம் ஜானி. ஐ ஆம் அ டிரைவர். ஐ டிரைவ் பீப்புள் அரவுண்ட் ஆன் த பஸ். ஸோ டிரைவர். ஸோ ரவி, ஜானி வந்து டிரைவர் மாதிரி வந்திருக்காங்க. டிரைவர் வில் drive the people around on the bus. ஸோ பஸ் எல்லாம் ட்ரைவ் பண்ணி போகிறது டிரைவர் தான். ஓகே, வேர் இஸ் ஜென்னி ஆஸ் த டீச்சர். ஸோ எல்லாருமே சொல்லிட்டாங்க, எங்கே ஜென்னியை காணோம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஷீ ஜம்ப்ஸ் ஃப்ரம் பிஹைண்ட் அ சேர். ஜென்னி என்ன பண்ணியிருக்கா, பின்னாடி சேர்லேருந்து ஜம்ப் பண்ணியிருக்கா. ஐ ஆம் ஹியர். ஐ ஆம் த மெஜிஷியன். ஐ டூ ட்ரிக்ஸ் டு மேக் யூ லாஃப். ஸோ மெஜிஷியனை என்ன பண்ணுவாங்க, நிறைய ட்ரிக்ஸ் ப்ளே பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவள் வந்து பின்னாடி பெஞ்ச்லேருந்து ஜம்ப் பண்ணி அவள் சொல்கிறா, ஐ ஆம் அ மெஜிஷியன் அண்ட் ஐ டூ ட்ரிக்ஸ் டு மேக் யூ லாஃப். ஹோ தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் சேஸ் த டீச்சர். ஸோ now the teacher is saying it was an interesting work. Okay, எல்லாருமே different dresses-ல வந்திருக்கீங்க. So it was an interesting. Okay, she was saying like that. It is a happy day. What fun they have. ஸோ சில்ட்ரன், ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹூ ஹெல்ப் அஸ் வந்து இந்த லெசன்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் இல்லையா. நம்மளை சுற்றி யாரெல்லாம் இருக்காங்க, ஸோ நம்மளோட டே டு டே லைஃப்பில் யாரெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கிறது இந்த லெசனில் நம்மளுக்கு கிளியராக தெரியுது இல்லையா. யூனிட் 2 ப்ரோஸ் ends here children. ஸோ புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரி டைம் பார்க்கலாம். This is a reading session children. ஸோ இந்த ரீடிங் செஷன் கண்டிப்பாக நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணும். அது போக உங்கள் லெசன்ஸ் எல்லாமே ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் நம்ம வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ப்ரொனன்சியேஷன் எல்லாம் கிளியராக கிடைக்கும். ஸோ now I will read you this and you can also follow me. Okay, after this you can go through the lesson. An egg on the top. There is an egg on the top. Who can win the egg? ஸோ எக் எங்கே இருக்குது, டாப்பில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த எக்கை வந்து யார் வின் பண்ண போகிறாங்கன்னு பார்க்குறாங்க. I am fast. I am the best. I can run to the top. You cannot win else the ox. ஸோ ஆக்ஸ் என்ன சொல்லுது, நான் தான் ஃபாஸ்ட்டு, நான் தான் பெஸ்ட்டு, என்னால் தான் மேலே போய் அதை வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும். வேறு யாராலையும் எடுக்க முடியாதுன்னு சொல்லுது. I am quick. I am the best. I can win. I can hop to the top. Else the rat. ஸோ rat என்ன சொல்லுது, I am quick. நான் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டு, ரொம்ப குயிக்காக போவேன். I can win and I can hop. Hop means jumping. Okay. So the rat is saying like that. So ox and rat is saying.
You can run, you can hop, but you cannot win. I will win as I have a jet. Yells the hen. Yes, I got the egg, says the hen. Oh no, the egg cracks. What is it? Ha, a dragon. Where is my jet? Says the hen. The hen now reaches the place. Okay, and the egg கட்ட hen வந்து jet is so fast, no, so it reaches with the help of jet. So jet யூஸ் பண்ணி அந்த hen வந்து egg கட்ட ரீச் ஆயிடுச்சு. அந்த egg வந்து கிராக் ஆனோன்னா என்ன ஆகுது, எக்குலேருந்து என்ன வருது, ட்ராகான் தான் வருது. ஓகே, ஸோ இது பார்த்தோன்னா ஹென் வந்து ரொம்ப பயந்துருச்சு. ஓ, இப்போ நம்ம இங்கே இருந்தால் இட் இஸ் டேஞ்சர்னோ, ஸோ ட்ராகான் இஸ் அ டேஞ்சர்னோ, isn't it? ஸோ வேர் இஸ் மை ஜெட், ஹி வாஸ் சர்ச்சிங். ஹென் வந்து என்னோட ஜெட் எங்கேன்னு சர்ச் பண்ணும்போது, the egg is yours, you have your dragon, we will have your jet, say the ox and the rat, they both fly away. ஸோ இப்போ ஹென் என்னாச்சு, ஸோ நீ தானே உன்னோட எக்குன்னு தானே சொன்னேன், இப்போ எக்கு உன்னோடது, பட் உன்னோட ஜெட்டு வந்து நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரேட்டும் ஆக்ஸும் அந்த ஜெட்டில் ஏறி அது பறந்து போயிடுச்சு. Now the hen was near to the dragon. Okay, this was a small reading story. Okay, you read it again and understand it well. Dear kids, so unit 2 is fully completed. Okay, poem, vocabulary and prose and a supplementary reader எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ நல்லா நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் மென்ஷன் மீ இன் த கமெண்ட் செஷன். ஓகே, டவுட் எது இருந்தாலும் கமெண்ட் செஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வி வில் கிளியர் யுவர் டவுட். இந்த யூனிட் 2க்கான புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம வேற ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். ஸோ எங்கள் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.